நாம் இப்போ வந்து நோய் விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம். நோய்களோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? நம்ம வந்து நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை நல்லா சாப்பிட்றோம். முதல் பருவத்தில் வந்து அதாவது 25 வயசு வரைக்கும் 25-30 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நோய்களை உருவாக்குகிற உணவுகளை நல்லா ஆசை தீர சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த கனவுகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். நமக்கு தெரியும் இதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகள் அப்படின்னு தெரியும். அப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் நோய்கள் வந்து மெல்ல தலையெடுக்க ஆரம்பிக்குது. 30 வயசு இல்லை, ஒரு 25 வயசு வரைக்கும் தான். 25 வயசு வரைக்கும் 25 வயசு அல்லது 20 வயசு கூட சொல்லலாம். 20 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நோய்களை தருகிற உணவுகளை நல்லா சாப்பிட்றோம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, ஐஸ்கிரீமு, நூடுல்ஸு, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், கேக்கு, பேக்கரி உணவுகள் அப்படின்னு சொல்லி நோய்களை தருகிற உணவுகளை நல்லா சாப்பிட்றோம். 20 வயசு வரைக்கும். 20 வயசுக்கு அப்புறம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா நோய்களை தருகிற உணவுகளை தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து சோதித்து பார்க்குறோம். உனக்கு எவ்வளோ தான் சக்தி இருக்குது, உன்னுடைய நோயை எதிர்க்கின்ற சக்தி, நமக்குள்ளே இருக்கிற அந்த நோய்களை எதிர்க்கின்ற சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாமளே பரிசோதித்து பார்க்குறோம். எலிக்கு சோதனை பண்ணுவாங்களே, எலிக்கு மருந்து கொடுத்து சோதனை பண்ணுற மாதிரி நமக்கு நாமே நோய்களுக்கு காரணமாக இருக்கிற உணவுகளை கொடுத்து சாப்பிட்டு நமக்கு நாமே பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் 20 வயசுக்கு அப்புறம் நமக்கு மெல்ல நோய்கள் வந்து தலையெடுக்குது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல்லாம் குறையுது. ஏன்னா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம். அப்புறம் நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சி அப்புறம் நோய்கள் உருவாகுது. 25 வயசில் நோய்கள் வந்து ஒரு முற்றிய நிலை, பெரும்பாலானவர்களுக்கு அதான் நடக்குது. அப்புறம் 25 வயசுலேருந்து நோய்களை குணப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு பார்க்குறாங்க. அப்புறம் 30 வயசு 40 வயசுலலாம் அந்த நோய்களை விரட்ட முடியாத ஒரு நிலை. நோய்கள் தான் இனிமேல் நமக்கு கதி, நோய்களிலிருந்து நம்ம தப்ப முடியாது, நோய்களில் நம்ம பிடிச்சிக்கிறோம், நோயை நம்ம குறைச்சி எடை போட்டோம், நோய்களை வந்து நம்ம குறைச்சி எடை போட்டோம், அது சாதாரண விஷயம், அதை மருந்து கொடுத்தா சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நோய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு ஒருத்தர் MBBS வரைக்கும்லாம் படிக்க வேண்டியிருக்கு. MBBS அதுக்கு மேலேயும் படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் படித்தா தான் ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னா அப்புறம் நோயின்னா அப்போ எப்படி சாதாரண விஷயமா இருக்க முடியும்? ஒரு நோயை குணப்படுத்தணுன்னா MBBSலாம் படிக்க வேண்டியிருக்கு, அதுக்கு மேலேயும் படிக்க வேண்டியிருக்கு. படிச்சுட்டு அப்புறம் மருத்துவர்கிட்ட பயிற்சி வேறு எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்தால் தான் ஒருத்தர் மருத்துவர் என்கிற தகுதியை பெற்று நோயை குணப்படுத்துகிற முயற்சியில் அவரால் ஈடுபட முடியும். அப்படின்னா நோய்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். நோயை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் 5 வருஷம் MBBSலாம் படிக்க வேண்டியிருக்கு. அப்போ நோயின்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது ஒருத்தர் வந்து மருத்துவராக 6-7 வருஷம் போதுமானது. ஆனால் ஒருத்தர் நோயாளி ஆகணும்னா 20 வருஷம் தேவைப்படுது. ஒருத்தர் நோயாளி ஆகணும்னா 20 வருடங்கள் தேவைப்படுது. ஆனால் ஒருத்தர் மருத்துவர் ஆகணும்னா 6 வருஷம் போதுமானது. 6 வருஷம் MBBS எல்லாம் படித்தாக்கா 6 வருஷத்தில் மருத்துவர் ஆகிடலாம். ஆனால் ஒருத்தர் நோயாளி ஆகணும்னா 20 வருஷம் அவர் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடணும், நோய்களை தருகிற கெட்ட பழக்கங்களை கடைபிடிக்கணும். அப்போ தான் அவர் உடம்புல நோய் வரும், அவர் நோயாளியாக ஆவார், நோயாளியாக ஒரு தகுதியை பெறுவார். ஆனால் ஒரு மருத்துவர் என்பது 6 வருஷத்தில் ஆயிடலாம். இப்போ சொல்லுங்கள், மருத்துவர் பெருசா, நோயாளி பெரியவரா? நோயாளி தான் பெரியவர். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் முதல் பாதி இருக்குல்ல, அந்த 20 வருடம், முதல்ல 1 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் நோய்களை தருகிற உணவுகளை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சின்ன குழந்தைங்களாம் சளி பிடிக்குதில்ல, நம்ம நினைப்போம் சின்ன குழந்தைங்களுக்குனா உடனே சளி பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. சின்ன குழந்தைக்கெலாம் 1 வயசுலேயே இட்லிலாம் கொடுக்குறாங்க, இட்லி தானிய உணவுகளை கொடுக்குறாங்க. அதனால தான் பால், இந்த மாட்டுப்பாலை கொடுக்குறாங்க, பாக்கெட் பாலை கொடுக்குறாங்க. தாய்ப்பால் தான் கொடுக்கணும், பாக்கெட் பால், மாட்டுப்பால். அப்புறம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது தப்பு கிடையாது. இந்த இனிப்பு கலந்த, வெள்ளைச்சீனி கலந்த ஏதாவது அந்த மாதிரி செயற்கையான சாப்பிடக்கூடாத உணவுகளை சின்ன குழந்தைக்கு கொடுக்குறதுனால தான் அந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கெல்லாம் அதான் காரணம். சளி பிடிக்கிறது, காய்ச்சல் அடிக்கடி வர்றது, குழந்தைகளுக்கு டக்குன்னு ஒரு நோய் தொத்திக்கும் அந்த குழந்தைகளுக்கு. காரணம் என்னென்னா நம்ம உணவு தான். அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒன்று இதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து மனித உணவுகளை மட்டுமே கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி சின்ன குழந்தைகள்லேருந்து பிறந்த 6 மாதத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தானிய உணவுகள், உப்பு போட்டு சமைச்ச உணவுகள், அது கேட்குற அந்த கேக்கு ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோமா. அதனால தான் அப்புறம் 1 வயசு ஆகிட்டா அப்புறம் சோறெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 1 வயசில் சோறு ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நிலாவை காட்டி நோய் ஊட்டுற மாதிரி நிலாவை காட்டி சோறு ஊட்டலாம், அவங்க நோயை தான் ஊட்டுறாங்க. அப்படி 1 வயசுலேருந்து 6 மாதத்துலேருந்து பிறந்த 6 மாதத்துலேருந்து இவங்க கொடுக்குற உணவுகள் நோயை வரவழைக்குது. ஒரு 20 வயசில் நோய் வந்துடுது. அப்புறம் 20 வயசுக்கு அப்புறம்
படிப்படியாக நோய் குறித்த அந்த விழிப்புணர்வு பெறும். எப்படி அதை குணப்படுத்துறது அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ ஈஸியாக குணப்படுத்த முடியல. 25 வயசாகுது, 30 வயசாகுது, 40 வயசாகுது, அந்த நோய் நிரந்தரமாக இடம் பிடிச்சிருது. விஸ்வரூபம் எடுத்து அந்த 40 வயசுலலாம் நான் இனிமேல் போக மாட்டேன், எனக்கு இதுதான் இருப்பிடம் அப்படின்னு சொல்லி அந்த நோய் வந்து அந்த உடம்பில் நிலையாக குடிக்கொண்டு விடுகிறது. இது தான் ஒரு நோய் விளையாட்டு. நோய்களோடு இவர்கள் விளையாடுகிறார்கள். நோய்களை குறைச்சி இட போட்டாங்க. நோய்களோடு இவர்கள் விளையாடுகிறார்கள். நோய்களை உருவாக்குகிற உணவுகளை முதல் 20 வருஷம் நல்லா சாப்பிட வேண்டியது. 20 வயசு வரைக்கும் நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் நோய்களை குணப்படுத்துகிற நோய்கள் உருவாகிற உணவுகளை தான் தொடர்ந்து சாப்பிட்றாங்க. தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. மருந்து மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. குழந்தைய கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க, அது அழுதுகிட்டே இருக்குது. கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்குது. அப்புறம் தாளாட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த தொட்டில் ஆட்டிக்கிட்டே இருக்காங்க, அதே நேரத்தில் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி நோய்களோடு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு விபரீதம் தெரியாமல் நோய்களோடு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. நோய் விளையாட்டு, இவங்க விளையாடுறது வந்து நோய் விளையாட்டு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். 40 வயசுக்கு அப்புறம் நோய் வந்து முத்திடுது. அதுக்கப்புறமா திருந்துறாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியலை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியலை. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இதுதான் மனித உணவு. மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வயசுலையுமே நோய் வராது, இருக்கிற நோய் கூட குணமடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்குது. கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு மனுஷங்க அறியாமையில் இருக்காங்க. அறியாமையில் தான் அவங்க தப்பு பண்ணுறாங்களே ஒழிய தெரிஞ்சே உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. மனுஷங்க உணர்ந்துட்டாங்கன்னா தப்பே பண்ண மாட்டாங்க. தெரியாமல் தான் தப்பு பண்ணுவாங்க. தெரியாமல் தான் இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள் இதெல்லாம் நல்லது செய்யும்னு நினச்சி அவங்க அதை சாப்பிட்றாங்க. ஆனால் அதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதை சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் உணர்ந்துட்டேன்ல, எனக்கும் நோய்கள்லாம் வந்தது, நானும் உணர்ந்துட்டேன். ஓஹோ, இதுதான் நம்ம சாப்பிட்ட இந்த உணவு தான் நமக்கு ஏற்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு காரணம், நான் எனது கடமையை செய்ய முடியாமல் போனது காரணம், எனக்கு ஏற்பட்ட நோய்களுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த உணவில் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் எனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திய விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு தனியாகவோ எனக்கு தனியாகவோ நான் சொல்ல, எனக்கு எது சரியோ எது உண்மையோ அப்படின்னு நான் பட்டதை எதை நான் பின்பற்றுகிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.